மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேல 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். அதாவது லாபஸ்தானத்திலிருந்து நஷ்டஸ்தானம், விரயஸ்தானம், இந்த இடத்துக்கு சனி பகவான் வர இருக்கிறார். இனி உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். எதெல்லாம் விரயமாய் கொண்டிருந்ததோ இனி விரை செலவுகள் கட்டுக்கடங்கும், மருத்துவ விரயங்கள் குறையும், கடன் தீரும். கடன் சுமையில் இருப்பவர்களுக்கு கடன் மெல்ல மெல்ல தீர ஆரம்பித்துவிடும். அடுத்து மே மாதத்துக்கு மேல ராகு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்கும் காலம் மிக மிக பொற்காலம் என்று சொல்லலாம். எண்ணில் அடங்காத லாபம் கிடைக்கும். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் காலம். நீங்க எந்த மாதிரி ஆசைகள் எல்லாம், எந்த மாதிரி கற்பனைகள் எல்லாம் கோட்டை கட்டி வைத்திருந்தீர்களோ அவைகள் எல்லாம் நிறைவேறும் காலம். 11ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் காலம் வெற்றி கொடி கட்டும் காலம். மேசராசிக்காரர்கள் ஆனஸ்டானவர்கள், சுதந்திரமானவர்கள், தன் குடும்பத்தில் ஒரு ரூல்ஸ் போட்டு அந்த ரூல்ஸ்குள்ள வாழக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு ஆக கனவுகள் மெய்ப்படக்கூடிய காலமாக இது இருக்கிறது. நினைத்ததெல்லாம் நடக்கும் காலம், தன் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலம், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய காலம், குடும்ப பிரச்சனையில் சிக்கி தவித்தவர்களுக்கெல்லாம் சுமூகமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையக்கூடிய காலம், பொருளாதாரமும் வளர்ச்சியும் பெருகக்கூடிய காலம். இந்த 2025ஆம் வருடம் பொதுவாகவே பெண்களுக்கு உரிய காலம் என்று 2025 பொது பலனில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த மேச ராசி லக்னத்தில் பிறந்த பெண்கள் பிடிவாதக்காரியாக இருந்தாலும் அன்புக்கு பனி போல் உருகக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மேசராசி பெண்களுக்கு இந்த 2025இல் இறைவன் தான் நினைத்ததெல்லாம் நிறைவேற வைக்க வேண்டும். தன் மனதுக்கு இனிதாக சந்தோஷம் கிடைக்கும்படி இறைவன் அருள் புரியட்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.